அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து 6 மாதங்கள் கூட போர் புரிய தயார். ஈரான் சவால். அரபு நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு லெபனான் கண்டனம். ஆயுதங்களை ஒப்படைக்க ஹிஸ்புல்லாவுக்கு வலியுறுத்தல். அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஈரான் தாக்குதல். 21 வீரர்கள் உயிரிழப்பு. ஈரானின் ஒரு வாரத்துக்கு மேலாக போரிட்டு வரும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. உலக நாடுகளை தொடர்ந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தி வரும் இந்த போர் இன்று 9வது நாளாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஈரான் மீது இன்று வலிமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ராணுவம் விடுத்துள்ள அறிக்கையில், எங்களிடம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஏவுகணை சேமிப்பு உள்ளது. 6 மாதங்களுக்கு தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவும் அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் உள்ளன. ஈரான் இதுவரை பயன்படுத்தப்படாத ஃபத்தாஹ் 2 போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இனி ஏவப் போகிறோம். இவை ஒளியின் வேகத்தை விட 15 மடங்கு வேகமாக செல்லக்கூடியவை. இவற்றை இஸ்ரேலின் ஆரோ அல்லது டேவிட் ஸ்லிங் தடுப்பு அமைப்புகளால் தடுப்பது மிக மிக கடினம். லெபனான் வெளிவிவகாரத்துறை மந்திரி யூசப் ரக்கி அரபு நாடுகள் கவுன்சிலின் வெளியுறவுத்துறை மந்திரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது வளைகுடாவில் உள்ள அரபு நாடுகள் ஜோர்டான் மற்றும் ஈராக் மீது ஈரான் நடத்தும் தாக்குதலுக்கு லெபனான் சார்பில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தேன் என கூறியுள்ளார். இதுபோன்ற பகைமையான செயல்கள் சர்வதேச விதிகள் மற்றும் தரநிலைகளை மீறும் செயலாகும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தினேன் என்றார். இதேபோன்று ஈரானை பாதுகாக்கும் வேளையில் ஈடுபட்டு லெபனானின் உச்சபட்ச நலன்களை புறக்கணிக்கும் வகையில் மீண்டும் ஹிஸ்புல்லா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. போரில் எந்த பங்கும் இல்லாத லெபனானை போருக்குள் இழுக்கிறது. இது வருத்தத்துக்குரியது. இதனால் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தூண்டிவிட்டு லெபனானின் நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தும் நிலையை உருவாக்கியுள்ளது. அதனால் ஹிஸ்புல்லா அமைப்பு உடனடியாக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். இதற்கான முடிவு லெபனான் அரசின் அவசர கால கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கடுமையாக தாக்கின. இதில் 1000க்கு மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேலை தாக்கி வருகிறது. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரான் ஆதரவு பெற்ற இதன் தாக்குதலால் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இது பற்றி லெபனான் சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்ட செய்தியில், நாடு முழுவதும் பல்வேறு இடங்களை இலக்காக கொண்டு இஸ்ரேல் இன்று தாக்குதல் நடத்தியது. இதில் 15 பேர் பலியாகியுள்ளனர். 15 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவால் பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்கப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம் என அறிவித்துள்ளது. இதனால் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க கடற்படை தளத்தின் மீது ஈரான் இராணுவ படை தாக்குதல் நடத்தி இருப்பது மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அணுசக்தி திட்டங்களுக்கு எதிராக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு இராணுவ தாக்குதலை நடத்தி வருகின்றன. அதேவேளை அமெரிக்க இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலுக்கு எதிராக ஈரானும் விடாமல் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் பஹ்ரைனின் மனாமா நகரில் அமைந்துள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானிய ஊடகம் டெஹ்ரான் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 21 வீரர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்க ராணுவ தளம் தீப்பற்றி எரியும் காட்சிகளையும் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்தோ அதனால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்தோ அமெரிக்கா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடற்படை தலைமையகம் பாரசீக வளைகுடா, செங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய சுமார் 2.5 மில்லியன் சதுர மைல்கள் பரப்பளவை கண்காணிப்பு பகுதிகளாக கொண்டுள்ளது. இந்த பிராந்தியத்தில் மட்டும் 8300 மாலுமிகள் பணியாற்றி வருகின்றனர். கிட்டத்தட்ட 47 நாடுகள் இணைந்து இந்த கடல்சார் படைகளை வழிநடத்தி வருகின்றனர்.